வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். நிறைய பேருக்கு வந்து பேராமெடிக்கல் டிகிரி படிக்கிறது தான் விருப்பமாக இருக்கும். பேராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து ரேங்க் லிஸ்ட்டுக்காக காத்திருப்பீங்க. பேராமெடிக்கல் டிகிரி படிக்கிறதுல 2 அட்வான்டேஜஸ் இருக்குது. பேராமெடிக்கல் டிகிரி சார்ந்த பணிகளுக்கும் போகலாம். நீங்கள் வந்து அது போக அது ஒரு டிகிரிங்கிறதுனால அதை வச்சு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் மாதிரியான பணிகளுக்கும் போகலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுதுனா டெப்டி கலெக்டர் போஸ்டிங், டிஎஸ்பி போஸ்டிங் அந்த மாதிரி போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எழுதி சப் ரிஜிஸ்டார் அந்த மாதிரி போஸ்டிங்க்கும் போகலாம். அதே மாதிரி யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதலாம், எஸ்ஏ எக்ஸாம்லாம் எழுதலாம். இப்போ இருக்கிற நிலவரப்படி பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் வந்து மொத்தம் வந்து 19 கோர்ஸ் இருக்குது. அதில் எந்த கோர்ஸை படிக்கணும், சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபர்ஸ்ட்டு கொடுக்குறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கான பதில் தான் வந்து இந்த வீடியோ. ஏற்கனவே வந்து 19 பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு வந்து கவுன்சிலிங்கில் வந்து எத்தனை கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது, கோர்ஸ் டியூரேஷன் என்ன, இன்டர்ன்ஷிப் எவ்வளோ நாள் வந்து இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி கவர்மெண்ட் சீட்ஸ் எத்தனை, ப்ரைவேட் சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், ப்ரைவேட் காலேஜஸ் எந்தெந்த கோர்ஸ்லாம் ப்ரைவேட் காலேஜஸில் வந்து இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோவில் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். ஏற்கனவே பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க கூடுதல் தகவலுக்கு. 19 கோர்ஸோட நேச்சர் ஆஃப் ஸ்டடி எதை பற்றி இருக்கும், நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்கும், தமிழ்நாட்டில் எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து போட்டிருக்காங்க, எந்தெந்த கோர்ஸுக்கு வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பண்ண முடியும், அப்புறம் ஃபாரின் போய் வேலை பார்க்க முடியும், எந்தெந்த கோர்ஸ்லாம் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதுக்கடுத்து உங்கள் வீட்டோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அதுக்கடுத்து நீங்கள் மேலா அல்லது ஃபீமேலா, ஃபாரின் போகிறதுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் மணி சோர்ஸ் இருக்கா அல்லது லோன் வாங்க அவைலபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எந்தெந்த படிப்புகளுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் போடுறாங்க, அதுக்கான கல்வி தகுதி என்ன, அதுக்கான சேல்ரி என்ன, அந்த எக்ஸாம் அந்த போஸ்டிங்க்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, மோட் ஆஃப் செலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 2060 சீட்டு வந்து கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு காட்ட போகிறாங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அந்த 19 கோர்ஸில் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து காட்ட போகிறாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தமிழ்நாட்டில் வந்து எம்ஆர்பி அப்படிங்கிற மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் 2012 பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அண்ட் டிப்ளமா கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கான போஸ்டிங்லாம் வந்து போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் பேராமெடிக்கல் டிகிரி லெவல் போஸ்ட்டு வந்து எந்தெந்த கோர்ஸ்க்கெலாம் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஓடி, பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டண்ட், பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நர்ஸ் போஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து தருவாங்க. இதில் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பேசிக்காக ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்கு அடுத்து கண்டிப்பாக நர்ஸு தேவைப்படுவாங்க. ஒரு நர்ஸ் அண்டு ஒரு ஃபார்மசிஸ்ட், ஒரு லேப் டெக்னீஷியன், இந்த 4 பேர் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஒரு கீழ்நிலை ஹாஸ்பிட்டல்லேருந்தே வந்து ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லேருந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க நர்ஸ் அண்ட் ஃபார்மசிஸ்ட், டாக்டர்ஸ் இவங்க 3 பேருமே கண்டிப்பாக இருப்பாங்க. அதில் வந்து நர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க. அது பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து அப்கிரேடட் பிரைமரி ஹெல்த் சென்டர், நான் தாலுக் ஹாஸ்பிட்டல், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வர அதிகமான அளவில் தேவைப்படுற போஸ்டிங் வந்து நர்ஸு தான். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பேசிக்காக ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு ஃபார்மசிஸ்ட் அண்ட் லேப் டெக்னீஷியன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இருப்பாங்க. டியூட்டி வைஸ் ஆளும் மாறுவாங்க. ஸோ நிறைய பேர் தேவைப்படுவாங்க. அவங்களுக்கான ஸ்டார்டிங் பே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 18,000 ரூபாய். அதுக்கடுத்து ரெகுலரைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா மினிமம் 2 இயர்ஸ் கழித்து, சில நேரம் வந்து அது 5 to 6 இயர்ஸாக கூட இருக்கலாம். அதுக்கடுத்து வந்து பே வந்து 36,500 பேயில் வந்து வருவாங்க. அதாவது
குறைஞ்சபட்சம் வந்து 54,000லேருந்து 56,000 வரைக்கும் வந்து சம்பளம் வந்து கிடைக்கும். நர்ஸோட டியூட்டிங்கிறது பேஷண்ட் வந்து டாக்டரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்து, டாக்டரை சந்திச்சதுக்கு அப்புறமும், அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி நடக்குது அப்படின்னா, அந்த ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறமும் வந்து ஒரு நர்ஸோட வேலை வந்து பேஷண்ட்டுக்கு இருக்கும். இவங்க எங்கெல்லாம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ், பிரைவேட் கிளினிக்ஸ் இருக்கும், ஹெல்த் கேர் சென்டர்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் வந்து நர்ஸ் போஸ்டிங்ஸ் வந்து தேவைப்படும். அடுத்து நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம், ஃபீமேல் கேண்டிடேட் அல்லது வந்து மேல் கேண்டிடேட்டா அப்படின்னு பார்த்து ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாரும் படிங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் வரப்போகுது, ஜனவரி 2026க்குள்ளே வரப்போகுது. இதுக்கு வந்து எக்ஸாம் வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எம்சிக்யூ டைப் கொஸ்டின் தான் இருக்கும், அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் இருக்கும். 4 ஆன்சர் கொடுத்துட்டு அதில் வந்து சரியான ஆன்சரை பிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அண்ட் டிஜிஎன்எம் முடித்தவங்க 2 பேரையுமே வந்து எடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பிஃபார்ம் படித்தா என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஃபார்மசிஸ்ட்டுக்கும் டிமாண்ட் அதிகம் தான். அங்கே கண்டிப்பாக ஒரு ஃபார்மசிஸ்ட் வந்து இருப்பாங்க. இப்படி ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்க்கு ஆள் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸாம் வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பிஃபார்ம், டிஃபார்ம் அண்ட் ஃபார்ம் டி, இந்த 3 பேருமே வந்து எழுதலாம். இதுக்கான பே வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, பேசிக் பே வந்து 35,400. ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 50,000லேருந்து 52,000 வரைக்கும் சம்பளம் வந்து நம்மளுக்கு வந்துடும். இவங்களோட வேலை என்ன, ஃபார்மசிஸ்ட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மருந்துகளை வந்து ப்ராப்பராக வந்து இஷ்யூ பண்ணுறது தான் இவங்களோட வேலை. பிஃபார்ம் முடித்தவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து இயர்லி வந்து கண்டிப்பாக கால்ஃபர் பண்ணுறாங்க. அடுத்து ஜூனியர் அனாலிஸ்ட் போஸ்டிங்க்கும் கால்ஃபர் பண்ணுறாங்க. அடுத்து எம்ஆர்பிலே பார்த்தோன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 அப்படின்னு ஒன்று கால்ஃபர் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க அப்ளை பண்ணலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து தனியாக மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறலாம். உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டோட ஃபினான்ஷியல் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தனியாக வந்து மெடிக்கல் ஷாப் வந்து வச்சுக்கிறலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைவேட் மெடிக்கல் ஷாப்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அடுத்து ப்ரைவேட் டிஸ்பென்சரி, ட்ரக் ஸ்டோர், ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல உங்களுக்கு ஹியூஜ் வேக்கன்சிஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ மோஸ்ட் வாண்டடான கோர்ஸ் தான் வந்து இந்த பிஃபார்ம் கோர்ஸும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிஎஸ்சி ஃபிசியோதெரப்பி. இதுக்கான போஸ்ட் பேர் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்றது தான். இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிஎஸ்சி ஃபிசியோதெரப்பி. இது வந்து போஸ்டிங்க்கு வந்து ஆள் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. சேல்ரி வந்து பேசிக் பே வந்து 36,200. இவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது பக்கவாதம் வந்த பேஷண்ட்டு, கை கால்கள்லாம் வந்து தூக்க முடியாமல் இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் கை கால்கள்லாம் வந்து உடஞ்சி திரும்ப வந்து அவங்க வந்து நடக்கும் பொழுது அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் வந்து ஒர்க் பண்ணலாம். அடுத்து வந்து தனியாக ஹெல்த் கேர் கிளினிக்கும் வச்சுக்கரலாம். ஃபிசியோதெரப்பி சென்டரும் வந்து வச்சுக்கரலாம் இவங்களுக்கான செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆட்டிசம் குழந்தைகள், கவனக்குறைவு, ஏடிஹெச்டி குழந்தைகள், அடுத்து வந்து அன்றாட வேலைகளை செய்ய திணற குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இவங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ தொழில்முறை பயிற்சி தர்றவங்களுக்கு பேர் தான் வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி. இதில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வெயிட்டேஜ் மெத்தடில் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. 10th மார்க் வந்து 30%க்கும், 12th மார்க் வந்து 20%க்கும், அடுத்து பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பியில் எடுத்த மார்க் வந்து 50%க்கும் எடுத்துகிட்டு வெயிட்டேஜ் மெத்தடில் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான சேலரி பேசிக் பே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 35,400. அடுத்து ஃபிசிசியன் அசிஸ்டண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டண்ட் வந்து முடிச்சிருக்கணும்.
இதுக்கான மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, இதுக்குமே வந்து வெயிட்டேஜ் மெத்தடில் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. 10th +2 அண்டு டிகிரியில் எடுத்த மார்க்ஸ் பேசிஸில் வெயிட்டேஜ் மெத்தடில் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. சேலரி வந்து 35,400. ஃபிசிசியன் அசிஸ்டண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கான போஸ்டிங் வந்து கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கும். இவங்க வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து ஒர்க் பண்ணலாம். ப்ரைவேட் கிளினிக்ஸ்லேயும் வந்து ஒர்க் பண்ணலாம். அடுத்து வந்து என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா, பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி. இவங்களுக்கான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து தெரப்பி கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. இவங்களுக்கான போஸ்ட் பேர் வந்து ரேடியோ தெரப்பிஸ்ட். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி அல்லது டிஆர்டிடி. அடுத்து வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெயிட்டேஜ் மெத்தடில் தான் இதுக்குமே வந்து ஆட்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. சேலரி வந்து பேசிக் பே 35,400. தமிழ்நாட்டில் எம்ஆர்பி போஸ்டிங்கில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிகிரிஸ்லாம் ஆட் ஆக பாசிபிள் இருக்குது அப்படின்னா, அது எந்தெந்த டிகிரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி வந்து எந்த போஸ்டிங்கில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ரேடியோகிராஃபர் போஸ்ட்டுக்கு சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து இப்போதைக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து டிஆர்டிடி தான். டிப்ளமா ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி தான் வந்து இப்போதைக்கு வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாக இருக்குது. பின்னாடி வந்து பிஎஸ்சி ரேடியோ கிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியை வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெயிட்டேஜ் மெத்தட் தான். சேலரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பே லெவல் வந்து 35,400. அடுத்து பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜியை வந்து எந்த போஸ்டிங்கில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லேப் டெக்னீஷியன் கிரேட் 2. இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து டிஎம்எல்டி, டிப்ளமா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி தான் வந்து இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். அடுத்து லேப் டெக்னீஷியன் கிரேட் 3. கிரேட் 3க்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து சிஎம்எல்டி சர்டிஃபிகேட் கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் தான் வந்து இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். இதில் வந்து பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜியை வந்து டிகிரியை வந்து ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி டிஃபார்ம் மட்டும்தான் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபிகேஷனாக இருந்தது. அவங்க கேஸ் போட்டு அதுக்கப்புறமா அவங்களையும் வந்து சேர்த்துட்டாங்க. பிஃபார்மையும் வந்து போஸ்டிங்காக சேர்த்துருக்குறாங்க. அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து இதுவுமே வந்து டிஎம்எல்டி சிஎம்எல்டிக்குமே வந்து வெயிட்டேஜ் சிஸ்டம் தான். 10th மார்க்கு +2 மார்க்கு ப்ளஸ் நீங்கள் கோர்ஸில் சர்டிஃபிகேட் கோர்ஸோ அல்லது டிப்ளமா கோர்ஸோ அல்லது பிஎஸ்சிலேயே எடுத்த மார்க்கை தான் வந்து 50%க்கு எடுத்துகிட்டு, ஸோ டோட்டலாக 100%க்கு எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து வெயிட்டேஜ் மெத்தடில் செலக்ட் பண்ணுவாங்க. சேலரி வந்து கிரேட் 3க்கு வந்து பேசிக் பே 8,000. ரெகுலரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா பே வந்து 19,500. கிரேட் 2க்கு வந்து பேசிக் பே வந்து 35,400. அடுத்து பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி வந்து எந்த போஸ்டிங்க்கு வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்தால்மிக் அசிஸ்டண்ட் அப்படின்ட்டு எம்ஆர்பியில் ஒரு போஸ்டிங் போடுறாங்க. அதுக்கு வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இப்போது வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிப்ளமா ஆப்டோமெட்ரி அல்லது டிப்ளமா ஆப்தால்மிக் அசிஸ்டண்ட் அப்படின்னு கோர்ஸ் தான் வந்து இப்போதைக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாக இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான மோட் ஆஃப் செலெக்ஷனும் வந்து வெயிட்டேஜ் சிஸ்டம் தான். பே லெவல் வந்து 35,400. டிகிரி லெவலில் வந்து இது வரைக்கும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாக இதெல்லாம் வந்து வெளியிடலை. பட் இனிமே ஏற்கனவே போட்டிருக்கிற போஸ்டிங்ஸோடு இருக்கிற டிப்ளமா கோர்சஸ்க்கு ஈக்குவலான கோர்சஸ் தான் இதுவும் ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற கோர்சஸ்லாம் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஏ எஸ்எல்பி. அடுத்து வந்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்முனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி. இதில் வந்து எந்தெந்த கோர்ஸ்லாம் எந்தெந்த போஸ்ட்டுக்கு கீழே எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இஇஜி டெக்னீஷியனுக்கு இப்போ வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து இஇஜி டெக்னீஷியன் 1 இயர் கோர்ஸ் தான்.
ஃப்யூச்சரில் பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இசிஜி டெக்னீஷியன் அப்படின்ற போஸ்ட்டுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து இப்போதைக்கு இசிஜி டெக்னீஷியன் 1 இயர் கோர்ஸு. ஃப்யூச்சரில் பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து வெயிட்டேஜ் மெத்தடில் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. 10th மார்க் 30%க்கும் +2 மார்க் 20%க்கும் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அல்லது பிஎஸ்சியில் எடுக்கிற மார்க்ஸ் வந்து 50%க்கும் சேர்த்து வெயிட்டேஜ் சிஸ்டமில் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. பே லெவல் வந்து 19,500. அடுத்து தியேட்டர் டெக்னீஷியன் அப்படின்ற போஸ்ட்டுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து 1 இயர் தியேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸ் தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. அனஸ்தீசியா டெக்னீஷியன் அப்படின்ற போஸ்ட்டுக்கு 1 இயர் அனஸ்தீசியா டெக்னீஷியன் கோர்ஸ் தான் வந்து இப்போதைக்கு வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாக இருக்குது. இந்த தியேட்டர் டெக்னீஷியன் அண்ட் அனஸ்தீசியா டெக்னீஷியன் இந்த 2 கோர்ஸுக்குமே பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி வந்து ஃப்யூச்சரில் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட்டேஜ் சிஸ்டம் தான். பே லெவல் வந்து 16,600. அடுத்து ஹார்ட் லங் ஹைப்போதெர்மியா மெஷின் டெக்னீஷியன் அப்படின்னு ஒரு போஸ்ட்டுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பம்ப் டெக்னீஷியன் அப்படின்னு ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் வந்து இதுவரைக்கும் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாக இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி அல்லது கார்டியோ டெக்னாலஜி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆடியோமெட்ரிஷியன் போஸ்டிங்க்கு வந்து இதுவரைக்கும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து ஆடியோமெட்ரி 1 இயர் கோர்ஸ் தான். ஃப்யூச்சரில் வந்து பிஏஎஸ்எல்பி கோர்ஸ் முடித்தவங்க வந்து இதுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடித்தவங்கள எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாக வச்சு செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்குமே வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து வெயிட்டேஜ் மெத்தட் தான். பே லெவல் வந்து 19,500. இது வரைக்கும் வந்து அரசு பணி வந்து எம்ஆர்பி மூலமாக இந்தந்த கோர்ஸுக்கெலாம் வெளியே வரலை. இனிமே வர்ற ஃப்யூச்சரில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றது மாதிரியான படிப்புகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. இவங்க வந்து எமர்ஜென்சியாக எங்கேயாவது ஆக்சிடென்ட்டு இல்லை திடீர்னு ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டு விழுகிறார் அந்த மாதிரி இடங்களில் வந்து இவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்து வந்து பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, அதுக்கடுத்து பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன். கிளினிக்கல் நியூட்ரிஷன் வந்து எங்கே இருக்கலாம் அப்படின்னா டயபிட்டிஸ் பேஷண்ட்டு, அந்த ஆஸ்துமா பேஷண்ட்டு, டிபி பேஷண்ட்லாம் இருப்பாங்க, அல்லது ஒபிசிட்டி அதிகமாக இருக்கும், அவங்களுக்கான நியூட்ரிஷ்னல் சப்போர்ட்டுக்காக ஏதோ ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போ பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து மேலே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிகிரியாகவும் ஆகுது. ஸோ நம்ம எல்லா எக்ஸாம்ஸுமே எழுதலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி டிகிரி லெவல் எக்ஸாம், எஸ்எஸ்சி டிகிரி லெவல் எக்ஸாம், அதுக்கடுத்து வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம், அந்த மாதிரியான எல்லா டிகிரி லெவல் எக்ஸாம்ஸும் நம்ம வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் படிக்கிறது பெஸ்ட்டான சாய்ஸ் தான். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குது, நம்ம வீட்டோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஓனாக வந்து ஒரு இப்போ நீங்கள் வந்து ஃபார்மசி முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஓனாக வந்து ஒரு ஃபார்மசி வந்து வச்சுக்கிறலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி பண்ணுறீங்க, பிஎஸ்சி ஃபிசியோதெரப்பி முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து ஃபிசியோதெரப்பி சென்டர் வந்து வச்சுக்கிறலாம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து லோன் வந்து வாங்க முடியுமா அப்படின்றதையும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஃபாரின் போகிற மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, இந்த கோர்ஸ் வந்து நான் படிக்கிறதே ஃபாரின் போகிறதுக்கு தான் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இருந்தே வந்து ஃபாரின் போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுமோ அதையும் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வீசா கிடைக்கிறது உங்களுக்கு வந்து லேட் ஆகலாம், பாஸ்போர்ட் கிடைக்க லேட் ஆகலாம், நீங்கள் படித்து முடிச்சோடனே வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு கனவு உங்களுக்கு இருந்திருக்கலாம் இல்லையா? அதுக்காக நீங்கள் இப்போ இருந்தே வந்து முயற்சி பண்ண ஆரம்பிங்க. அடுத்து நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டோட கரன்சி வேல்யூ வந்து எவ்வளோ, ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து கரன்சி வேல்யூ வந்து மாறும். அரபிக் கண்ட்ரீஸ், கல்ஃப் கண்ட்ரீஸ்
அதே மாதிரி நீங்க யுஎஸ் போறீங்க, யுகே போறீங்க, ஜெர்மனி போறீங்க அப்படின்ற பட்சத்தில, அங்க உள்ள கரன்சி வேல்யூஸ் எல்லாமே வந்து மாறும். ஸோ, அதெல்லாத்தையுமே வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபாரின் போறதுக்கு முக்கியமா வந்து நீங்க எந்த நாட்டுக்கு போறீங்களோ, அந்த நாட்டோட லாங்குவேஜுக்கான லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து எழுதி பாஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்றத ஏற்கனவே ஃபாரின்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அல்லது வந்து நெய்பர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில அவங்கட்ட கேட்டு அத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதுவரைக்கும் எம்ஆர்பில போட்ட பாராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கான போஸ்டிங்ஸோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரைக்கும் 2012லேருந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7243 போஸ்டிங், அதுக்கடுத்து ஒரு 520, அதுக்கடுத்து 2345, அதுக்கடுத்து ஒரு 44, அதுக்கடுத்து ஒரு 86, இப்போ ரீசெண்டாக ஒரு 977 போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிஃபார்ம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இப்போ 2012லேருந்து 323 + 333 வேகன்சி, அதுக்கடுத்து ஒரு 328 வேகன்சி, அதுக்கடுத்து ஒரு 986 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஃபிசியோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு வேக்கண்ட், அதுக்கடுத்து ஒரு 77 வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 78 வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்தம் வந்து ஒரு 26 வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ரேடியோ தெரப்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 வேக்கண்ட் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிசிசியன் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 வேக்கண்ட் இது வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து டிப்ளமா லெவலில் எந்தெந்த வேக்கன்சிஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிஆர்டிடி ரேடியோகிராஃபரில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து 243, அதுக்கடுத்து வந்து ஒரு 93, அதுக்கடுத்து ஒரு 2 வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து டிஎம்எல்டி அதாவது டிப்ளமா மெடிக்கல் லேப் டெக்னாலஜியை வச்சு ஒரு 528 வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இசிஜி டெக்னீஷியனுக்கு வந்து 1 இயர் டிப்ளமா கோர்சஸை வச்சு ஒரு 105 போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இஇஜி டெக்னீஷியனில் ஒரு 12 போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து அனஸ்தீசியா டெக்னீஷியனில் ஒரு 77 போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து டயாலிசிஸ் டெக்னீஷியனில் வந்து ஒரு 292 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கன்சாலிடேட்டட் பேயில் தான் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து தியேட்டர் டெக்னீஷியனில் வந்து ஒரு 335 வேகன்சிஸ் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்டோமெட்ரி அண்ட் ஆப்தால்மிக் அசிஸ்டண்ட்டில் வந்து ஒரு 93 வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து சிஎம்எல்டி சர்டிஃபிகேட் கோர்சஸ் வச்சு எம்எல்டிலேயே சர்டிஃபிகேட் கோர்சஸ் வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 710 வேகன்சி, அதுக்கடுத்து 1508 வேகன்சி, அதுக்கடுத்து 332 வேகன்சி, அதுக்கடுத்து ஒரு 18 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஆடியோமெட்ரிஷியன் வந்து ஒரு 19 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து டார்க் ரூம் அசிஸ்டண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 234 வேகன்சி, அதுக்கடுத்து ஒரு 209 வேகன்சி ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து யார் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா, ரேடியோகிராஃபருக்கு என்ன எலிஜிபிலிட்டியோ அதே தான் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. டிஆர்டிடி முடித்தவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து ஹார்ட் லங் ஹைப்போதெர்மியா மெஷின் டெக்னீஷியன், அது வந்து ஒரு 7 போஸ்டிங் வந்து இது வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து எம்ஆர்பியில் இது வரைக்கும் ஃபில் பண்ண பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கான போஸ்டிங்ஸ் லிஸ்ட்டு. ஸோ ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து எதிர்காலத்தில் நம்ம எதிர்பார்த்த வேலையில் நம்ம இருக்க முடியும். பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் என்னென்ன, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட்ஸ்லலாம் என்னென்ன ஜாப்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்றத பற்றியும், பாராமெடிக்கல் டிப்ளமா கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.